ராசிபுரம் அருகே கோனேரிப்பட்டி ஏரி பகுதியில் பாதி எரிந்த நிலையில் பெண் சடலம் மீட்கப்பட்டு விசாரணை நடைபெற்ற நிலையில் அப்பெண் மண்ணெண்ணெய் கேனுடன் சென்று சிசிடிவி காட்சி வெளியாகி இருக்கிறது. இதை பற்றின மேலும் தகவல்களை வந்து செய்தியாளர் பிருத்விராஜ் வழங்க கேட்கலாம். பிருத்விராஜ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வெங்கடசாமி தெரு பகுதியைச் சேர்ந்தவர் நடேசன் என்பவரது மனைவி சாந்தி. இவரது கணவர் கடந்த 35 வருடங்களுக்கு முன்பு இறந்த நிலையில் இவர்களுக்கு ராஜேந்திரன் என்ற ஒரு மகன் உள்ளார். அவரது குடும்பத்துடன் சாந்தி வசித்து வந்துள்ளார். 15 நாட்களுக்கு முன்பு சாந்திக்கும் அவரது மருமகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாந்தி அவரது வீட்டில் இருந்து வெளியேறி வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளார். கடந்த சில தினங்களாகவே சாந்தி மன உளைச்சலில் இருந்ததாக கூறப்படுகிறது. இன்று காலை தனது வீட்டில் இருந்து பொருட்களை மகன் ராஜேந்திரன் வீட்டில் முன்பு வைத்துவிட்டு மண்ணெண்ணெய் கேனுடன் கோனேரிப்பட்டி ஏரிக்கு சென்று தானாகவே மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராசிபுரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் தொடர்பாக காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் குடும்ப பிரச்சனை காரணமாக மூதாட்டி மன உளைச்சலில் இருந்த நிலையில் தற்போது மண்ணெண்ணெய் ஊற்றி தானாகவே பற்ற வைத்து தற்கொலை செய்து கொண்டதாக தெரிய வந்தது. மூதாட்டி சாந்தி மண்ணெண்ணெய் கேன் உடன் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது.